சட்டமன்றத்தையே அலறவிட்ட எடப்பாடி வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் அதிமுகவே கரைந்து கொண்டிருக்கிறதே, அப்புறம் ஏண்டா அதிமுக என கூவிக்கொண்டிருக்கிறாய் என நீங்கள் நினைக்கலாம். அதிமுகவிலே உண்மையான ஒரு தொண்டன் இருக்கும் வரை அதிமுகவை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அதிமுகவிலிருந்து மற்ற கட்சிகளுக்கு போகக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதாவது அதிமுகவுடைய உண்மையான ரத்தம் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியிலே வந்தவர்கள் யாரும் அதிமுக தோல்வியை திரும்பினாலும் சரி, ஏன் அதிமுக அழியக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் சரி, கட்சி ஒருபோதும் கட்சி மாற மாட்டான் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படித்தான் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 47 சட்டமன்ற உறுப்பினர்களை 2026 சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் தற்சமயம் ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். அதன் காரணமாக 2 நாட்கள் இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட இருக்கிறது. இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே நேற்று தினம் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரிலே எடப்பாடி பழனிசாமி அதிரவிட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்போது அதிமுகவின் சார்பாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2-3 தினங்களுக்கு முன்பாக திருவள்ளூரிலே ஒரு தொழிற்சாலையிலே அமோனியா வாயு கசிவால் பல நண்பர்கள் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதை பற்றித்தான் எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பித்திருக்கிறார். அந்த நேரத்திலே மைக் என்பது கட் செய்யப்பட்டிருக்கிறது. திமுக தான் எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய அந்த நேரத்திலே நேரலையை கட் செய்வார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகம் அவர் பேசக்கூடிய அந்த பேச்சையே மொத்தமாக கட் செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் தற்போது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்றியிருக்கிறது. அமைச்சர் பார்வேஸ் தனது உரையை தொடங்குவதற்கு முன்பாக எதிர்க்க தலைவரான அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திடீரென தங்கள் இருக்கையில் இருந்து எழுந்து நின்றிருக்காங்க. அமைச்சர் பேசுவதற்கு முன்பாக இந்த விபத்து குறித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் நாங்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை கொண்டு வந்து பேச வேண்டும். மக்கள் உயிருடன் விளையாடி இந்த சட்டவிரோத தொழிற்சாலைகள் மீது அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் முதலில் பேச அனுமதிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் திமுக உறுப்பினர்களும் இந்த விவகாரத்தில் அரசை முற்றுகையிட்டு குரல்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு பதிலளித்த சபாநாயகர் அரசு தரப்பில் விதி 101 கீழ் அமைச்சர் விரிவான விளக்கத்தை அளிக்க உள்ளார். அவர் பேசி முடித்த பிறகு விவாதத்தின் போது உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய தாராளமாக நேரம் ஒதுக்கப்படும் என கூறியிருக்கிறார். இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி தனது கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி சத்தமிட்டதால் சபாநாயகரின் உத்தரவின் பேரில் எதிர்க்கட்சித் தலைவரின் மைக் உடனடியாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தனது மைக் துண்டிக்கப்பட்டதை கண்டு ஆவேசமடைந்த எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியின் குரலை ஒடுக்க பார்க்கிறீர்களா? இத்தனை உயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எங்களை பேச அனுமதிக்காதது ஏன் என்று கைகளை அசைத்து மிக ஆக்ரோஷமாக சத்தமிட்டிருக்கிறார். உடனே அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைவருமே எந்திரித்து இந்த நிகழ்வுக்கு எதிராக சத்தமிட்ட வேளையிலே அமைச்சர் விளக்கத்தை கேட்காமல் எதிர்க்கட்சி தொடர்ந்து முழக்கமிட்டதால் எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து வெளியே இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஒரு குற்றச்சாட்டை, அதாவது இந்த தொழிற்சாலைகள் மீது விபத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலை மீது அரசு எந்த நடவடிக்கை எடுக்க போகிறது, நாங்கள் பேச வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பேசுகிறார். அந்த நேரத்திலே திடீரென மைக் என்பது கட் செய்யப்படுகிறது. சபாநாயகருடைய உத்தரவின் பேரிலே மைக் கட் செய்யப்படுகிறது. அதை அறிந்த எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஆவேசமாக பேசியிருக்கிறார். அடுத்த கட்டமாக அவங்க அவையிலிருந்து வெளிநடப்பும் செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த வேளையிலே திமுக ஆளும் கட்சியாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி முக்கியமான விஷயங்கள் திமுகவின் குற்றச்சாட்டுகளை சட்டசபையிலே முன்வைக்கக்கூடிய அந்த வேளையில் திமுக நேரலையை கட் செய்துவிடும். ஆனால் இன்று தமிழக வெற்றி கழகம் எடப்பாடி பழனிசாமி மைக்கை கட் செய்திருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம் இன்னும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.